இல்ல நிறைய அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஏன்னா அது விட்டுறலாமே. அது அது வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவர்ட்ட பேசுனீங்களா இல்லையான்றது நமக்கு அது வேணான்னு நினைக்கிறேன் நானு. அது முதல்ல நானும் மிஸ்கின் அவர்களும் பொது நிகழ்ச்சிகள்ல ரொம்ப குறைவா தான் சந்திச்சிருக்கோம். இல்ல அவர் மேடைகள்ல. படத்தெல்லாம் நீங்க வந்து பங்கேற்றிருக்கிறீங்க, நடிச்சிருக்கிறீங்க. ஆமா. அதனால இல்ல ஒரு நட்பு இருக்கும்ல. எல்லாரோடையும் நட்பு இருக்கு. செயல்ல உடன்பாடான்னு தான் கேட்கணும் நீங்க. எனக்கு எல்லாரோடையும் நட்பு இருக்கு. அவர் அவர் செய்ற செயல்ல உடன்பாடான்னு கேளுங்க, டக்குன்னு பதில் சொல்றேன். அதான் உடன்பாடு இல்லன்னு சொல்ட்டீங்க. உடன்பாடு இல்ல. அதை தவிர்க்கணும். அவரு ஒரு பொது தளத்தில ஒரு நல்ல இயக்குனராக பெயர் பெற்றவரு. அவரே அவருடைய தரத்தை வந்து குறைச்சுக்கிட்டு, இன்னைக்கு 4 பேரு ஒருமையில அவரை விமர்சிக்கிற அளவுக்கு அவரே கொண்டு வந்துட்டார். இன்னொன்னு இளையராஜான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த காணொளி இன்னும் அவருக்கு போய் சேரலையா? ராஜா சாருக்கு? யாரும் கொண்டு போய் சேர்க்கலையா? பார்த்துருக்கலாம். பார்த்திருந்தா ஏன் பதில் சொல்லல? அவரு போய் இதுக்கு பதில் சொல்லுவாரா? அப்புறம் என்ன சார்? அவங்க ரசிகர்கள் தானே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி பேசலாம்ன்னு கேட்குறாங்க. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு இவர் நெனச்சிருப்பாரு. நான் அவருக்கு நான் வந்து வக்கீல் கிடையாது. அவருடைய பேச்சுக்கு அவர் தான் முழு பொறுப்பு. சரி இந்த படத்தோட அட்டென்ஷன் அந்த அந்த வகையில அவர் ஏதாவது பேசியிருக்காரா இத பத்தி? தெரியல அதுக்காக சார். பேசியிருக்காரோ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானு அவரு இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய கூட இருக்கு. நம்ம அவ்வளோ பேச வேண்டியது இல்லன்ற அது குறித்து. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நானும் வெற்றிமாறனும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல தவிர்த்துக்கிறது தான் எங்களுக்கு சிறந்தது. இதுபோல இன்னொரு முறை நிகழ்ந்தால் அந்த இடத்துல இருந்து பாய்காட் பண்ணுவோன்றத இப்ப வேணா சொல்லிர்றேன் நானு. ஏன்னா, அந்த இடத்துல அன்னைக்கு செஞ்சிருந்தோம்னு சொன்னா புரியாது என்னன்னு. ரஞ்சித்துக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நாங்க ஏன் எந்திரிச்சு போறோம்ன்றது புரிஞ்சிருக்காது. அது வேற பேசுபொருளாக மாறியிருக்கும் இப்ப. ரஞ்சித்தை புறக்கணித்த இயக்குனர்கள் அப்படித்தான் வந்து நிக்கும். உள்குத்து அரசியல் இருக்கு. ஏற்கனவே ரஞ்சித்துக்கும் அமீருக்கும் நெறைய முரண்பாடு இருக்கு. அதனால அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நெறைய சொல்லுவாங்க. ரொம்ப சிக்கலான விஷயம் இது. ரஞ்சித்தினுடைய வளர்ச்சி வெற்றிமாறனுக்கு பிடிக்கல. ரஞ்சித்தின் அரசியல் நிலைப்பாடு வேற, வெற்றிமாறன் அரசியல் நிலைப்பாடு வேற, அமீருடைய அரசியல் நிலைப்பாடு வேற. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அது திரும்ப ஆனா சோசியல் அந்த மீடியாவுல சிக்கல் லிங்குசாமிக்கு பேசுபொருளா இல்லையா? இல்லைல்ல. அதனால தானே நீங்க லிங்குசாமி யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு. அந்த சிக்கல்கள் இருக்குல்ல. ரஞ்சித்துக்கும் எனக்குமே வந்து ஏற்கனவே மேடைகள்ல இருந்த முரண்பாடு. அது கலைஞ்சு நட்பா கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கே இவ்வளவு பெரிய டைம் தேவைப்பட்டிருக்கு. திரும்ப அத எப்படி உருவாக்க முடியும்?